அது உங்கள் தனிப்பட்ட லைஃப்பில் ஒரு எழுப்புதல் வரணும், உங்களுக்கு பணம் வரணும், உங்களுக்கு சுகம் கிடைக்கணும், உங்களுக்கு கார் வேணும், உங்களுக்கு வீடு வேணும், இதெல்லாம் வேணும், வேணான்னு நான் சொல்லலை. இப்போது கர்த்தருடைய பிள்ளை, இந்த கார் வச்சுருக்கிறவங்க, வீடு வச்சுருக்கிறவங்க, நல்ல சுகதேகியாக இருக்கிறவங்க, அவங்க எதுக்கு ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், என் ஒய்ஃபு கார் எடுத்துகிட்டு போயிட்டா, எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? நம்ம இன்னொரு வீடு இருந்தால் கொஞ்சம் வாடகை வருமானு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கான்செப்டுக்கு சபை வரணும். உங்களை கொஞ்ச காலமாகவே எப்படி பாட்டு, நடனம், கூத்து, கும்மாளம் அப்படின்னு தமிழக சபைகள் போயிருச்சோ, அதை போல் பார்த்தா இம்மைக்காக மாத்திரம், இதுக்காக இது அது இது இதுன்னு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லாம் இந்த மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், கர்த்தர் உயர்த்துவா, சொல்லு, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லு. அப்படிலாம் அங்கே சும்மா உட்கார வச்சு சண்டே ஸ்கூல் எடுக்கலை. சண்டே சர்வீஸில் நாங்கள் கர்த்தரை தேடினோம், பரிசுத்தவான்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோம். புரியுதா? இதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நோக்கம் என்ன? டெஸ்டினி என்ன? அதுதான் பிரதர் முக்கியம். அப்போ நல்லா இருக்கக்கூடாதா? அதாவது ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனே டெய்லி காசு கிடச்சின்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னா, அவரை தேடுறவனுக்கு, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அது அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கியிருக்குது. கர்த்தரை தேடுகிறவனுக்கு. தேடுறதுல ரொம்ப விஷயம். தேடினோன்னு அவனை சர்ச், போ சர்ச் பண்ணு, இப்போ பண்ணு. இந்த சர்ச்சை விட பைபிளை உட்காந்து கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசி. சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போனேன். சமீப காலமாகவே நான் பார்த்துட்டு வரேன். கூட்டத்தில் உட்காந்து பைபிளை திருப்புங்கன்னா அப்படியே எங்கேயா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பார்க்குறாங்கன்னா, அந்த மானிட்டர் ஸ்க்ரீனில், இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஸ்க்ரீன் போடுறோம், இங்கேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஆட்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்களை, உங்கள் பைபிளில் நீங்கள் தேடி வாசித்தா தான் உங்களுக்கு வேத வசனம் நன்றாக விளங்கும், புரியும். சும்மா இந்த செல்ஃபோனில் பந்தா காட்டுறது, ஐபேடில் பந்தா காட்டுறதெல்லாம், அதெல்லாம் அதான் வெளியரங்கமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? வெளியரங்கமாக பார்க்குறது நல்லாயிருக்கும். ஐபேடு தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய வேத வசனத்தை தேடுங்க. வசனத்தை பைபிள் பிரிண்டட் பைபிளை படிங்க. ட்ராவல் டைமில் இந்த மாதிரி செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாசித்துட்டு போங்க. இடையிட வாட்ஸ்அப் வரும், ஃபேஸ்புக்கு வரும், இன்ஸ்டாகிராம் வரும், அதையும் பார்த்துக்கோ, இதையும் பார்த்துக்கோ, ஏதாவது பார்த்துக்கோங்க. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரே ஃபார் லேட்டர் ரெயின். ஆண்டவர் கொடுத்த சில ஜப குறிப்புகளை ஒன்று, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம ஏகப்பட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் டெய்லி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கொஞ்சம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான், 2-3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று தான் பின்மாறி காலத்து மழை. முன்மாறி 1ஆம் நூற்றாண்டில் ஊற்றப்பட்டது, அப்போஸ்தலர் காலத்தில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது தான் சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னான காலங்களில் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு மழை பெய்ய போகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் வருஷத்துக்கு 2 மழை பெய்யுமா. வருஷத்துக்கு முதல் முறை ஃபஸ்ட் டேர்மில் மழையை விட செகண்ட் டேர்மில் செம பயங்கரமாக இருக்குமா. அதை கணிச்சு தான், அதை வச்சு தான் பைபிளில் ஆண்டவர் இந்த வசனங்களெல்லாம் எழுதுகிறாரு. அப்போ சபைக்கு அக்கினி தேவை. சபைக்கு என்ன தேவை? அக்கினி தேவை. தேசத்துக்கு என்ன தேவை? எழுப்புதல் தேவை. பெருமழை தேசத்தில் ஊற்றப்படணும். இப்படியே டெய்லி எனக்கு கால் வலி சரியில்லை, கை வலி சரியில்லை, எனக்கு புருஷன் அடிக்கிறான் அல்லது நான் அவனை அடிக்கிறேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்காக நம்ம ஜெபிச்சு இதுலேருந்து நம்ம விடுதலை அடைவோம். ஆனால்
பரலோக அக்கினி தழல் உங்கள் வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அடிக்கிற புருஷன்லாம் திருந்தி சத்தம் காட்டாமல் கப்பிச்சிப்புன்னு அடங்கிடுவான். ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அங்கே தான் விடுதலை உண்டு. அப்போ இந்த நாட்களில் நான் போன ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எழுந்தவர் நேராக பரலோகத்துக்கு போக வேண்டியது தானே. போகாமல் 40 நாட்கள் அளவும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் தரிசனமானார். ஏன்? 40 நாள் கழித்த பிறகு போனார். அவர் போய் கர்த்தருடைய பிள்ளையில் 10வது நாள் அனாயிண்டிங் ஊற்றப்படுது. அதை தான் நான் நைட் ப்ரேயரில் எங்கே நைட் ப்ரேயரில் அதெல்லாம் கஷ்டம் பிரதர். நைட் ப்ரேயர் கஷ்டம். 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து கல்யாண வீட்டில் கதை அடிப்போம். புரியுதா உங்களுக்கு? 1 மணி 2 மணிக்கு நான் கூட ட்ராவல் பண்ணி போய் ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னா வாங்கிட்டு வருவோம். ஆனால் இரவு ஜபத்தில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சபைகள் எத்தனை சபைகள் சென்னையில் எடுத்துக்கிட்டுங்க, 6000 சபைகள் இருக்குன்றாங்க. எத்தனை சபையில் இரவு ஜபம் நடக்குது? எத்தனை சபையில் இரவு ஜபம் நடக்குது? கிடையாது. இரவு ஜபங்கள் கிடையாது. இரவு ஜபங்கள் நம்ம ப்ரேயர் சென்டரில் ஒரு போர்டு ஒன்று எழுதி போட்டிருக்கிறோம். ப்ரேயர் சென்டரில், அதாவது ரேவன் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகிற யூகே யுனைடெட் கிங்டமில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர், ரிவைவலிஸ்ட் சொல்கிறாரு, முழு இரவு ஜபம் இல்லாத சபைகளை இழுத்து மூட வேண்டும். முழு இரவு ஜபம் இல்லாத சபையை ராபின்சன் சொல்லலை, அந்த தேவ மனுஷன் சொல்லி அவர் புக்கில் இருக்குது. அந்த பெரிய போர்டு ஒன்று வச்சுருக்கிறோம் நம்ம கேம்பஸில். இந்த நாட்களில் பிரியமானவர்களே, பின்மாறி காலத்து மழைக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அப்போ இந்த 40 நாட்கள் அளவும் ஒவ்வொருத்தராக சந்தித்து கொண்டு வந்தார். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே திரும்பி போல ஒருத்தர் பார்க்குறாரு. மகதலேனா மரியாதை பார்த்தவன மகதலேனா சொல்கிறாரு. அவங்க சொன்னால் நான் நம்ப மாட்டேன்றாங்க. இன்னொரு இடத்துல போனால் அவனும் நம்ப மாட்டேன்றாங்க. இல்லை, ஒவ்வொருத்தரும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்புறம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் இப்படி கடினமாக இருக்கிறது என்னப்பா? இருதயத்தில் இப்படி சந்தேகம் எழும்புறது என்னப்பா? அப்படிலாம் ஆண்டவர் நான் அதை யோசித்து பார்த்தேன். ஏன் இப்படி ஆண்டவர் இவங்களோட மல்லு கட்டணும்? 3 வருஷம் சாப்பிட்டு உண்டு உறங்கி ஊழியம் பண்ணி நான் மரித்தாலும் எழும்புவேன், நான் இப்படி இருப்பேன் ஏற்கனவே தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன ஆண்டவரை அவங்க ஏன் இப்படி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு? அது நம்ம தோமா இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் பார்த்தா தான் நம்புவேன். அப்போ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்குள்ளே அந்த பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் வந்துருச்சு பாருங்கள். நம்ம 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசத்தோட ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கண்டு விசுவாசிக்கின்ற காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ போராட்டத்துலேயும் இவ்வளோ நிந்தை இவ்வளோ அவமானம் இவ்வளோ நெருக்கடிகள்லையும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும். நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும். அப்போ ஒரு பக்கம் அவ்வளோ பேருடைய விசுவாசத்தை என் ஆண்டவர் புதுப்பித்தார். அவருக்கு தெரியும் இந்த கேப்பில் இவனுங்க பேக் ஸ்லைட் ஆயிடுவானுங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி இன்னொருத்தனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தலை. எந்த தோமா மறுதளித்தானோ அந்த தோமா தான். புரியுதா? மகதலேனா மரியாள் போய் இயேசுவை கண்டா, அதெல்லாம் நம்ப முடியாது. அந்த குரூப்பை தான் திரும்ப டியூன் பண்ணி அவர்கள் அந்த 50வது நாள் அபிஷேகம் ஊற்றப்படும் போது மேல் வீட்டில் இருக்கணுங்கிறது காட்ஸ் பிளானு, காட்ஸ் டிவைன் பர்பஸு. அதனால தான் ஆண்டவர் அவங்கள சுற்றி வராரு. இன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு? பின்மாறி காலத்து மழை வரப்போகுது, எழுப்புதலின் காலம் வரப்போகுது. எழுப்புதலில் நீங்கள் பங்கடையணும். சும்மா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு, எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் பண்ணார், எனக்கு பிள்ளை குட்டி பெற்றெடுத்தேன், சோகீனமாக இருந்தேன், ஜெபம் பண்ண சுகம் கிடைச்சது. எதுக்கு சுகம்? இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு எதுக்கு சுகம் கிடைக்கணும்? சுகம் கிடைச்சி என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வேலை கிடைச்சி நீ என்ன பண்ண போகிற? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அந்த கான்செப்டில் பேசுகிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமாக இருப்பியா? ஆண்டவர் என்னை அழைத்தார்.
எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னார். பிளைண்டாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிளைண்டாக வர்றதுக்கு அவர் தான் உதவி செஞ்சார். அவங்க ரூபா கொடுப்பாங்க, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க ஷர்ட்டு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தோமே, ஒன்றுமே இல்லாமல் வந்தோமே. அப்போது அவருடைய தீர்மானத்தை, அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின் முனையில் நீங்கள் நிற்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரும். அதை விட்டுட்டு இங்கே எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்களாம், அங்கே தண்ணியை கொடுத்து ஜெபிக்கிறாங்களாம், அங்கே கட்டு உடைக்கிறாங்களாம், இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய எழுப்புதலின் காலத்தில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போயிடக்கூடாத. அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பாக்கியம் அடையாமல் போயிடக்கூடாத இல்லையா? நான் சொல்ல சரியா தப்பா? நீ பேசுகிறது தப்புன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொஞ்சம் கொடுங்க, நாளை பகல் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அந்த சீஷர்கள் அன்றைக்கி டெய்ட்டெல்லாம் நான் பேசிட்டு வந்தேன். அதனால் வாசிங்க வேத வசனத்தை கர்த்தருடைய நாமத்தினால. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக் சாப்டர் 24 verse 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின, சகல தீர்க்கதரிசிகள் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவருக்கு விவரித்து. இன்னொரு முறை வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதாவது ஆஃப்டர் த ரிசரக்ஷன், இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் அளவும் தம்முடைய பிள்ளைகளை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எதற்கு? அந்த 120 பேர் கூடியிருக்கிற மேல் மாடிக்கு அவங்க வரணும், அவங்க அபிஷேகம் பெறணுன்றதுக்காக. அப்போ ஆண்டவர் அவங்கள, நான் நைட் ப்ரேயரில் பேசினேன், விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. 24, 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். யாருக்குன்னா, நம்பிக்கையற்ற, அவர் உயிரோடு எழுந்துறாரெல்லாம் சொன்னாங்க, என்னத்த சொன்னாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரில அப்படின்னு சொல்லி 2 பேர் எம்மாவூருக்கு போகிறாங்க. அன்றைய தினமே, இயேசு உயிரோடு கூட எழுந்த அன்றைய தினம் எருசலேமில் ஆண்டவரை கொண்டாடி மகிழ வேண்டிய இந்த 2 பேர் எம்மாவு என்ற ஊருக்கு போகிறாங்க. எம்மாவுனா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அருவருப்புன்னு அர்த்தம், அதனுடைய ஆன்மீக அர்த்தம். அது ஒரு பேக் ஸ்லைடிங்கை குறிக்குது. ஆனால் அவர்கள் நடுவில் 3வது நபராக இயேசு போய் வேத வாக்கியங்களை விளக்கி போதிக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதினாங்க இல்லையா, அந்த எழுதின வார்த்தைகளில் இயேசுவை குறித்து சொன்னதை அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, விவரிக்கிறாரு. வசனத்தை விவரிக்கிறார். ஷார்ட்டாக சொன்னான், வசனத்தை விவரிக்கிறார். எங்கே பைபிள் படிக்கிறோம்? ஜெபிங்க பிறகு தலையை காட்டுறோம் நம்ம, இல்லைன்னா பாட்டில் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணி விடுங்கன்னு. இப்போது நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் வேத வசனத்தை படிக்கணும். நீங்கள் பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவங்களோ, பெந்தைகோஸ்து கிறிஸ்தவங்களோ, நீங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, டிபிஎம் சபையோ, அல்ல லுத்தரனோ, எதுவாக இருக்கட்டும் ஐயா, நீங்கள் பைபிளை படிக்காமல் சும்மா டான்ஸ் ஆடிட்டு கத்தர் எனக்கு அதை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார், இதை தர்றேன்னு சொல்லியிருக்கிறார், நேற்று கத்தர் பேசினார், கத்தர் இதை சொன்னார், இனிமே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி காரியங்கள் வேத வசனத்தில் நிலைத்திருக்கணும். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, அந்த முதலாம் எழுப்புதலுக்கு, முதலாம் அந்த முன்மாறி ஊற்றப்பட்டதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு? மோசே முதலானவர்கள் அவங்கெல்லாம் எழுதின அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் கூட
இயேசுவை குறித்து சொன்ன வாக்கியங்களை இவங்க 2 பேருக்கு ஆண்டவர் விளக்கி போதிக்கிறார். அப்போ வேர்டு வந்து எவ்வளோ முக்கியம், வசனம் எவ்வளோ முக்கியம், வசனம் எவ்வளோ முக்கியம். உங்களுக்கு என்ன முக்கியம் சொல்லிட்டா, வாக்குத்தத்தம் தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, ஆமே நல்ல இல்லையான்னுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், அது தப்பு கிடையாது, அது கரெக்டு. ஆனால் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நீங்கள் பிடிச்சிட்டு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகளை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜேஎம்எம் யூடியூப் சேனலில் இருக்கிற அவ்வளவு யூடியூப் ஃபேமிலிஸும் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சமாதானமாக வாழணும். இந்த பூமிக்குரிய உலகத்தில் சத்துருவை நீங்கள் எதிர்த்தவர்களாக நிற்கணும். அதான் நம்முடைய ஒரே ஒரு தரிசனம். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சீடர்களோடு கூட நீர் உயிர் தெழுந்த பிறகு இடைப்பட்டதின் நோக்கம் அந்த ஆண்டவரே ஆவி ஊற்றப்படுவதற்கு அவங்கள ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. அதனால் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகமாய் கூட்டித்தாரும். இன்றைக்கு யார் யாருக்கு இந்த செய்தி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்தெந்த ஊரில், எந்தெந்த நாட்டில், எந்தெந்த பொசிஷனில், எந்த சிச்சுவேஷனில் இந்த சத்தியங்களை கேட்டாங்கன்னு தெரியாதுப்பா. வசனத்தை நேசிக்கணும்ப்பா. பைபிளை சும்மா அப்படியே கையில் வச்சிருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, பைபிளை படிக்கணும். ஆண்டவரே, பைபிளை படிக்கணும். பைபிளை படித்து அதன்படி நடக்கணும். அதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஸ்தோத்திரம்.